தூக்கி எறியப்படும் குப்பைகள், மக்கிப்போன குப்பைகளால் ஏற்படும் துர்நாற்றம் என்று மனித வாழ்வில் அருவருப்புடன் ஒதுக்கப்படும் திடக்கழிவுகள் ஒரு பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. அனைவருக்கும் கல்வி, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி, இலவச வீட்டுமனை என ஏழைகளை கைதூக்கிவிட எத்தனையோ திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் இவர்கள் அன்றாட வாழ்க்கை என்னவோ கழிவுகளுடன் தான் ஒன்றி போய்விட்டது. நான் இங்கதாங்க பொறுக்கிறோம், இதை பொறுனாதான் எங்களுக்கு சாப்பாடுலாம், எங்களுக்கு வேற வழி இல்லைங்க. எங்களுக்கு வீடு வாசலாம் இல்ல, கொசுக இல்ல, நாங்க நிம்மதியா தூங்க முடியலங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யணும் இந்த அரசாங்கம். நகரத்தின் ஒதுக்குப்புறம், கூவத்தின் ஓரம் என்று ஊரோடு ஒன்றாமல் ஒதுங்கி வாழும் இவர்களின் சுவாசம், எண்ணம், செயல் எல்லாம் தெருக்களில் குவியும் குப்பைகளும் அவற்றை கொண்டு குவிக்கும் குப்பை மேடுகளும் தான். தண்ணி வசதி, தண்ணி நாத்த நாடுது, அதுல பூச்சிலாம் வருது, தண்ணி தான் குடிக்கிறோம் நாங்க. இதுக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல. இவர்களுக்கென்று குடிசை கிடையாது, சுகாதாரம் தெரியாது. அழுக்கும் அசுத்தமும் என்று மற்றவர்கள் முகம் சுளிக்கும் கழிவுகளே இவர்களின் வாழ்க்கையாகிப் போனது. இவர்களிடம் நவீன கலாச்சாரத்தின் தாக்கமே இல்லை. பதினஞ்சு வயசுல இருந்து பொறுக்கிறோம். இதுலயே பொறுக்கி பசங்களுக்கு சாப்பாடு சேர்ந்து போடுறோம். கொசுல நாத்தத்துல நாங்க பொறுக்கின்னு வேற வசதி எதுவும் எங்களுக்கு இல்ல. இதான் எங்களுக்கு பொய்ப்பு. குப்பை பொறுக்குவதே வாழ்க்கை என்றாகி போன இவர்களுக்கு மாநகராட்சியின் சுகாதாரத்துறை சுருக்கு கயிறாய் போயிற்று. மாநகராட்சி குப்பை தொட்டிகளில் கழிவுகளை சாக்குப்பையில் திணித்து அன்றைய பொழுதை பசியின்றி போக்க மாநகராட்சி ஊழியர்களின் சட்டை பாக்கெட்டுகளை நிரப்ப வேண்டிய அவல நிலை. பணம் தான் புடுங்குறாங்க. இது வரைக்கும் ரோட்ல தான் பத்து நிக்கிறோம். நாங்க ரொம்ப அவசரப்பட்டு நிக்கிறோம். எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அழுக்கு உடையுடன் சாக்குப்பையுடன் தெரு தெருவாக அலைந்தும் அன்று கடவுள் மனது வைத்தால்தான் கால் வயிற்றுக்கு கஞ்சி கிடைக்கும். வீடு வாசலும் இல்ல, இங்கதான் இருக்கிறோம். ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை என்று ஒரு இந்திய குடிமகனுக்கு பல கடமைகளை செய்து கொடுக்கும் அரசு தங்களை மனித சமூகத்தில் அடையாளம் காண எதுவும் செய்யவில்லை என்பது இவர்களின் ஆதங்கம். ரேஷன் கார்டும் இல்ல, முக்கியமா எங்களுக்கு ரேஷன் கார்டு கூட பரல, ரேஷன் அரிசி வாங்கினா சாப்பிடுவோம், அந்த வழியும் இல்லை எங்களுக்கு. இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் அத்தியாவசியமான எந்த ஒரு உதவியும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததும் கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சதும் கிடையாது. இந்த மழை வந்தா, வெள்ளம் வந்தாக்கா 2000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த வெள்ளத்தால வந்த 2000 ரூபாயும் நாங்கள் வாங்கினது கிடையாது. ஏன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் இந்த ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, ரேஷன் கார்டு, ஐடி கார்டு, எந்த ஒரு அத்தாரிட்டி இல்லாம இருந்தாக்க எங்க இருந்து ரேஷன் கார்டு, ஐடி கார்டு வரும்? குடிசைகளே இல்லாத நிலையை ஏற்படுத்த அடுக்குமாடிகள் ஏற்படுத்தும் அரசின் திட்டம் தங்களை பொறுத்தவரை துயரம்தானே தவிர நன்மை எதுவும் கிடையாது என்கின்றனர். இந்த கொசு தொல்லையால தூங்குறது 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்குறோம். இந்த காவா ஓரத்தில் தான் நாங்கள் வீடு இருக்கிறோம். இதில் குடிசை மாற்று வாரியத்திலேருந்து வராங்க, இந்த இடத்த காலி பண்ணுங்க, உங்களுக்கு வேறு இடம் தரோம், நீங்கள் போங்கன்றாங்க. நாங்கள் எப்படி சார் பிறந்து வளர்ந்த இடத்த விட்டு நாங்கள் போக முடியும்? வெளிநாட்டுக்காரங்களுக்கும் வட மாநிலத்துக்காரங்களெல்லாம் வராங்க, அவங்களுக்கு மாடி வீடை கட்டிக்கிறாங்க. எந்த நேரம் எப்போ வீட்டை எடுப்பாங்க, எப்போ இடித்து தள்ளுவாங்க, இப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தள்ளின்னு போகிறோம். குப்பை பொறுக்குவதே தொழிலாகி போன இவர்களுக்கு பிரதானம் அன்றைய சாப்பாடுதான். அதனால் குப்பை பொறுக்குவதால் தொற்றிக்கொள்ளப் போகும் நோய் குறித்து இவர்களுக்கு கவலைப்பட நேரமில்லை. யாரும் விரும்பி போயா இதை தொழிலாக செய்ய போகின்றனர்? 10 காசு கூட இந்த அரசாங்க உதவியில நான் எதுவுமே துண்ணது கிடையாது. நான் 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, ஏறினா பழம் கிடையாது, இதுதான் போய்க்கிறேன் நான்.